சிவன் உங்கள் வீட்டில் குடிக்கொண்டுள்ளார் என்பதையும் அவரது அருள் அந்த இல்லத்தில் நிறைந்துள்ளது என்பதையும் உணர்த்தும் 5 தனித்துவமான அறிகுறிகள் இதோ. 1. பிரம்ம முகூர்த்தத்தில் தானாகவே விழிப்பு ஏற்படுதல். உங்கள் வீட்டில் சிவ அம்சம் இருந்தால் அதிகாலை 3 மணி முதல் 5 மணிக்குள் பிரம்ம முகூர்த்தம். உங்கள் உறக்கம் தானாகவே கலைந்துவிடும். அலாரம் இல்லாமலேயே அந்த நேரத்தில் விழிப்பு வருவதும், அந்த சமயத்தில் மனம் அமைதியாக இறை சிந்தனையில் ஈடுபடுவதும் சிவன் உங்கள் இல்லத்தில் இருப்பதற்கான மிக முக்கிய அறிகுறியாகும். 2. நறுமணமும் குளிர்ச்சியான சூழலும். எந்தவிதமான வாசனை திரவியங்களும் பயன்படுத்தாத போதும் திடீரென்று உங்கள் பூஜை அறையிலும் அல்லது வீட்டின் ஒரு பகுதியிலும் விபூதி, திருநீறு, வில்வம் அல்லது சந்தனத்தின் நறுமணம் வீசும். அத்தோடு வீட்டின் வெப்பநிலை மற்ற இடங்களை விட இயல்பாகவே குளிர்ச்சியாகவும் மனதிற்கு இதமாகவும் இருப்பதை நீங்கள் உணர முடியும். 3. விலங்குகளின் வருகை மற்றும் அமைதி. சிவன் பசுபதி, விலங்குகளின் அதிபதி. உங்கள் வீட்டின் வாசலில் அடிக்கடி நந்தி, மாடு வந்து நிற்பது அல்லது ஒரு கருநாகம் தென்பட்டாலும் அது தீமை செய்யாமல் விலகிச் செல்வது போன்ற நிகழ்வுகள் நடக்கும். மேலும் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகள் எவ்வித காரணமுமின்றி அமைதியாக ஒரு திசையை நோக்கி பார்த்து கொண்டிருந்தால் அங்கே ஒரு தெய்வீக ஆற்றல் இருப்பதை உணரலாம். 4. தொடர்ந்து ஒலிக்கும் ஓம் அல்லது மணி ஓசை வீடு நிசப்தமாக இருக்கும்போது உங்கள் காதுகளில் மெல்லியதாக ஓம் என்ற பிரணவநாதமோ அல்லது எங்கோ தூரத்தில் கோயில் மணி ஒலிப்பது போன்ற சத்தமோ கேட்கும். இது உங்கள் வீட்டின் அதிர்வலைகள், வைப்ரேஷன்ஸ், சிவ ஆற்றலோடு இணைந்து விட்டதை குறிக்கிறது. 5. எதிர்பாராத விருந்தினர்கள் மற்றும் தானம். சிவபெருமான் அதிதி ரூபமாக வருவார் என்பது நம்பிக்கை. உங்கள் வீட்டிற்கு தேடி வரும் ஏழைகளுக்கோ அல்லது முதியவர்களுக்கோ உங்களால் முடிந்த உதவியை செய்யும் ஒரு விதமான ஆத்ம திருப்தி கிடைப்பதோடு அவர்கள் சென்ற பிறகு உங்கள் வீட்டில் நீண்ட நாட்களாக தடையாயிருந்த காரியங்கள் தானாகவே கைகூடி வரும். குறிப்பு: இந்த மாற்றங்களை நீங்கள் உணரத் தொடங்கினால் தினமும் வில்வ இலைகளால் சிவபெருமானுக்கு அர்ச்சனை செய்து வருவது அந்த ஆற்றலை மேலும் அதிகரிக்கச் செய்யும்.